வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாலை நேரம். மேற்கில் சூரியன் ஆரஞ்சு பந்தாக ஜாலம் காட்டினான். காற்று சுகமாக தவழ்ந்தது. வாசலில் பூத்திருந்த நித்திய மல்லியை தொகுத்து சரமாக தொடுத்து தலையில் சூடிக்கொண்ட உமா ஆஃபீஸ்லேருந்து வரவிருக்கும் கணவனுக்காக காத்திருந்தாள். செல்லம், ரெடி ஆயிடு, சாயங்காலம் சினிமா போகிறோம், நைட் டின்னர் ஹோட்டலில் தான், அதனால் சமைக்கிறேன் பேர்வழின்னு அடுப்பண்ட போகாத என்று காலையிலேயே கன்னத்தில் தட்டிவிட்டு போயிருந்தான். கல்யாணமாகி 7 மாதங்கள் முடிந்த நிலையிலும் புதுமண தம்பதிகள் போலத்தான் தினமும் பீச், சினிமா, ஹோட்டல் என்று ஆசையாக அழைத்து போய் கொண்டிருந்தான் திவாகர். கணவன் தன்மேல் பொழியும் அன்பில் திக்குமுக்காடி போயிருந்தாள் அவள். இப்படி ஒரு புருஷன் கிடைத்தது பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று எண்ணினாள். அதற்காக கடவுளுக்கு தினந்தோறும் கணம்தோறும் நன்றி சொல்லி கொண்டிருந்தாள். நோ, நான் ஒப்புக்க மாட்டேன். உன்னை விட நான் தான் அதிர்ஷ்டசாலி. எப்படியெல்லாம் என் மனைவி இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அப்படியும் அதற்கு மேலேயும் நீ அமைஞ்சிட்ட. உமா, உனக்கு மையலும் தெரியுது, சமையலும் நல்லாவே தெரியுது. உன் குரல் வசீகரமாக இருக்குது. வார்த்தைகள், சங்கீதம், பொறுப்புணர்வு, அன்பு எல்லாமே உன்கிட்ட இருக்கு. நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், என் தவத்தை மெச்சி கடவுள் கொடுத்த வரம் என்று திவாகர் போட்டியிட்டு கொண்டிருந்தான். அன்பு வெள்ளமாக பாய்ந்தது அந்த வீட்டில். அதில் மூழ்கி முத்தாடி கொண்டிருந்தாள் உமா. பைக் ஹாரன் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு தன் நிலைக்கு திரும்பினாள். திவாகர் வண்டியை ஸ்டாண்டிட்டு விட்டு சைட் பாக்ஸில் செருகியிருந்த பிரீப்கேஸை உருவி கொண்டு உள்ளே வந்தான். அவன் முகம் இயல்பாக இல்லை. வாசலில் நிற்கும் உமாவை ஏறெடுத்தும் பார்க்காமல் வந்தான். உமா துடித்து போனாள். அவனை தொடர்ந்து உள்ளே வந்தாள். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க விசாரித்தாள். அப்போதும் அவன் நிமிரவில்லை. ஷூக்களை கலற்றி சாக்ஸ்களை அதனுள் திணித்து மூலையில் விட்டெறிந்தான். உடை மாற்றிக்கொண்டு முகம் கழுவி துடைத்து கொண்டு வரும்போது சுட சுட காப்பியோடு எதிரில் வந்தாள். தலைவலியா, ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? அவன் காப்பியையும் அவள் பேச்சையும் ஒரு சேர தவிர்த்து விட்டு அறைக்குள் போய் கதவை சாத்தி கொள்ள உமா தவிப்போடு மூடிய கதவுக்கு வெளியே நின்றாள். அறைக்குள் நுழைந்து கதவை மூடிக்கொண்ட திவாகருக்கு மனசஞ்சலந்தான். தான் செய்த காரியத்தால் உமா மனசு என்ன பாடுபடும் என்று எண்ணி பார்த்தான். இப்படி செய்ததற்கு பதிலாக ஓங்கி 2 அடி கொடுத்திருந்தால் கூட தாங்கி கொண்டிருப்பாள். மலர் போல மென்மையான மனம் அவளுக்கு. இப்படி செய்வது கோழைத்தனம். மாறாக நேருக்கு நேர் நின்று சத்தம் போட்டிருக்கலாம். அப்பாவும் மகளுமாக சேர்ந்து என்னை வகையாக ஏமாத்திட்டீங்க. என்னுடைய இரக்க சுபாவத்தை பயன்படுத்தி வலையில் வீழ்த்திட்டீங்க. மனசாட்சியை கேள், எனக்கு பொருத்தமான மனைவியா நீ? என்னை மருமகன்னு சொல்லிக்கிற யோகிதை உண்டா உன் அப்பாவுக்கு? 5க்கும் 10க்கும் கை நீற்ற பஞ்ச பரதேசி, உள்ளூரில் விலை போகாத அதிர்ஷ்டக்கட்டை நீ. என்னை குனிய வச்சு பச்சை குதிரை ஏறிட்டீங்க என்று ஏமாற்றத்தை கொட்டி இருக்கலாம். ஏன் ஒரு கோழை போல முகத்தை தூக்கி வைத்து கொண்டு அறைக்குள் வந்து கதவை சாத்தினேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். சார், சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. சொல்லுங்கள் பூசன், நீங்கள் ரொம்ப பர்சனாலிட்டியாக இருக்கீங்க. நன்றி. ஹிந்தி பட ஹீரோ மாதிரி. உண்மையாகவா? நான் சொல்லி தான் தெரியணுமா? உங்களுக்கே அது தெரியும். இவ்வளவு பர்சனாலிட்டியான நீங்கள் கல்யாண விஷயத்தில் அவசரப்பட்டுட்டீங்களேன்னு தோணுது. என்ன சொல்கிறீங்க? உங்கள் மனைவி உங்களுக்கு கொஞ்சம் கூட மேட்சிங்காக இல்லை சார். நீங்கள் எங்கோ இருக்கிறீங்க, அவங்க எங்கோ இருக்காங்க. ஏதோ நிர்பந்தத்தினால கட்டிக்கிட்டீங்க போல என்று சொல்லிக்கொண்டே போன பூஷன் திவாகரின் முகம் சிவப்பதை கண்டு, கோச்சிக்காதீங்க, நான் எதையும் வெளிப்படையாக பேசுகிறவன். மனசுக்கு பட்டதை சொல்லிட்டேன். மற்றபடி உங்களை காயப்படுத்தணும்னு நோக்கமில்லை என்று நழுவிய பூசன். திவாகர் அலுவலகத்தின் புதிய வரவு. கலகலப்பாக பேசி யாரையுமே சுலபமாக நட்பாக்கி கொள்வான். திவாகருக்கு அவனை பிடித்திருந்தது. சும்மா சொன்னால் போதுமா சார்? நட்பின் அடையாளமாக என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் காஃபி டிஃபன் கொடுக்கலாமில்ல என்றான். அதனால் என்ன, இன்றைக்கே கூட்டிகிட்டு போகிறேன் என்று முந்தின நாள் மாலை தன் பைக்கிலேயே வீட்டுக்கு அழைத்து வந்து உமாவை அறிமுகப்படுத்தினான். திவாகரையும் உமாவையும் மாறி மாறி பார்த்தான் பூஷன். என்ன அப்படி பார்க்குறீங்க? ஒன்றுமில்லை என்று சுதாரித்து கொண்டு காஃபி டிஃபன் சாப்பிட்டு விட்டு போனான். ஆஃபீஸில் மாற்றலாகி வந்து சேர்ந்தவர். கலகலப்பான பேர் வழி. வீட்டை பார்க்கணுன்னாரு. வந்தவர் ஒன்றும் பேசாமல் வாயடித்து போயிட்டார்னா என்ன காரணம் தெரியல. உன்னை பார்த்ததில் வியப்பு. தேவதையை காண்பவர்கள் உண்டாகும் பேரானந்தம்தான் அதிர்ச்சி. அதோடு இசைப்பாடும் உன் கால் கொலுசு கேட்க வேண்டுமா? பார்த்தவர் மயங்கவும் கேட்டவர் கிறங்கவும்.
போதுமே உங்கள் பாராட்டு. எனக்கு என்னமோ அந்த மனிதர் மேலே நல்ல அபிப்பிராயமே ஏற்படலை. பார்வையும் பாவனையும் மர்மமாக இருக்கு. உங்கள் நண்பர்னு சொல்கிறீங்க, நான் அதிகம் சொல்வதற்கில்லை. எதற்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டே பழகுங்கள் என்றாள். காலையில் ஆபீஸில் வைத்து பூஷனை பார்த்தபோதுதான் அவன் உருவ பொருத்தம் குறித்து பேசினான். இவன் இப்படி பேசக்கூடியவன் என்பதை உள்ளுணர்வில் அறிந்து கொண்டுதான் உமா எச்சரித்தாளோ என்று தோன்றியது. தன்னை வர்ணித்ததையே ஏற்றுக்கொள்ள முடியாத அவனால் தன் மனைவியை பற்றி விமர்சனத்தை சகிக்க முடியவில்லை. அடுத்தவர் மனைவியை விமர்சனம் செய்வது இங்கிதமற்ற செயல் என்பது கூட தெரியாத இவனெல்லாம் என்ன மனுஷன்? இவனை வீட்டுக்கு அழைத்து போன மடத்தனத்துக்காக தன்னையே நொந்து கொண்டான். வேலையே ஓடவில்லை. மூட் அவுட். தலை நிமிர்ந்தால் பூஷனை பார்க்க வேண்டியிருக்கிறது. அவனோ இன்னொரு ஸ்டாஃபிடம் வாய் அளந்து கொண்டிருந்தான். காஃபிக்கும் டிஃபனுக்கும் அடி போடுகிறானோ என்னமோ. கேன்டீனுக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு நிதானப்படுத்தி கொள்ள தோன்றியது. எழுந்து நடந்தபோது ஹாய் திவாகர் என்று அழகான பியானோ குரல். அவன் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தது. எதிரில் ஸ்வப்னா, அல்ட்ரா மாடர்ன் கேர்ள். 1 வருஷம் முன்பு இந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தவள் என்ற நினைவோடு அவன் மீது அவளுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது என்ற உண்மையும் வால் பிடித்து கொண்டே வந்தது. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது திவா. உன் அட்ரஸ் இருக்கு. அப்பாவை வந்து பேச சொல்லட்டுமா? அவன் காதுகளையே நம்ப முடியாத கோரிக்கை அது. அவளுக்காக ஆஃபீஸில் அத்தனை ஆண்களும் சிரசாசனம் பண்ணி கொண்டிருக்க அதிர்ஷ்டம் அவன் வாசலில் வந்து நிற்கிறது. அவனோ கதவை சாத்தி விட்டான். சாரி. ஏன்? எப்படி சொல்வது? திணறினான். ஸ்வப்னாவை பார்க்கும்போது பெண் புலியை கிட்டத்தில் பார்ப்பது போன்ற திகிலான பரவசம்தான் அவனுக்கு ஏற்பட்டது. தன் தகுதிக்கு அவள் அழகு ரொம்ப மிகை என்று நினைத்தான். சொன்னான். சிரித்தாள். வேணும்னா என் அழகை குறைச்சிக்குவா? பைத்தியக்காரத்தனம். இந்த கம்பீர அழகும் இயற்கையும் உனக்கு தந்த கொடை. இதற்கு இணையான ஆண் அழகன் எங்கேயாவது பிறந்திருப்பான். வருவான். நீ உச்சத்து நட்சத்திரம். வானம்தான் உன் வசிப்பிடம். ஒரு நாளும் நீ தரைக்கு தாழக்கூடாது என்று பிதற்றினா. 2 முறை தூதுவிட்டால் இவன் தன் முடிவில் உறுதியாக இருந்தான். அவள் அலுவலகத்தை மாற்றிக்கொண்டாள். பல நாட்களுக்கு பின் திடீர் சந்திப்பு. ஸ்வப்னா, என்ன இந்த பக்கம் வரக்கூடாதா? அப்படி இல்லை, ஒரு விஷயமா எம்டியை பார்க்க வந்த. பிறகு எப்படி போகுது திருமண வாழ்க்கை? அவன் புன்னகைத்தான். நல்லா போகுது என்றான். குட் சொல்லி மறைந்தாள். கேன்டீனுக்கு வந்தான். அங்கு ஏன் வந்தோம் என்பதை மறந்து யோசனையில் ஆழ்ந்து விட்டான். ஸ்வப்னாவை பார்த்த பிறகு பூஷன் சொன்னது எத்தனை சாத்தியமான வார்த்தை என்பது புரிந்தது. ஸ்வப்னா மட்டுமா? மாமன் மகள் லதா, கல்லூரி காலத்து ஹேமா, வாடகை வீட்டில் இருந்தபோது ஓனரின் மகள் விசாலாட்சி என்று அவனை ஆசைப்பட்ட பெண்கள்தான் எத்தனை பேர்! தெரிந்து இவ்வளவு, தெரியாமல் எவ்வளவோ. சேரனின் ஆட்டோகிராஃபை விட அதிகமாக விரிவடைந்து கொண்டே போகும் பட்டியலாக இருந்தது அது. இவ்வளவு பேர்களை தவிர்த்துவிட்டு உமாவிடம் போய் விழ வைத்தது எது? உமா சிவப்பா என்றால் இல்லை. படித்தவளா? 10வது ஒரு படிப்பல்ல. நாகரிகம்? சுடிதார் கூட போட மாட்டாள். வசதி? அது பூஜ்யம். அப்புறம் எதை கண்டு விழுந்தோம்? யோசித்து மண்டை காய்ந்தது. சார், உங்களை எங்கெல்லாம் தேடுறது என்றபடி பூஷன் ஆஜரானார். சீட்டு ரொம்ப நேரமாக காலியாகவே இருந்துச்சா? அக்கம் பக்கம் சீட்டு ஆட்களுக்கு விவரம் தெரியல. ஆஃபீஸ் முழுக்க டாய்லெட் உட்பட தேடி பார்த்துட்டு கடைசியாக இங்கே வந்தேன். என்ன விஷயம்? சார், ஸ்வப்னான்னு ஒருத்தங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனாங்களே, ஆஃபீஸே கலகலத்து போச்சு சார். வாட் எ ஸ்டன்னிங் பியூட்டி. அதுக்கென்ன இப்போ? நான் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு ஒரு நேரத்தில் உங்களை விரும்பிச்சாமே. நீங்கள் சம்மதிக்காததுனால ஆஃபீஸையே மாற்றிக்கிட்டு போயிடுச்சாமே. உண்மையா சார்? மகா ஆச்சரியத்தோடு வாய் பிளந்தான் பூஷன். ஷிட். டேபிளை குத்தினான் திவாகர். மற்றவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது தான் உங்கள் வேலையா? கோபப்படுறீங்க அப்படின்னா மேட்டர் உண்மைதான். அரசனோட கை குலுக்க உரிமையுள்ளவன் சேவகனிடம் அனுமதி கேட்டுக்கிட்டு நிற்கிறது எவ்வளவு அபத்தம், அறியாமை. நான் உங்களுக்காக பரிதாபப்படுறேன் சார். அங்கிருந்து ஆஃபீஸ்க்கு வந்தான். ஒரே நாளில் அவன் வாழ்க்கை நரகமாகிவிட்டதாக உணர்ந்தான். ஆஃபீஸில் எல்லோரது கண்களும் தன்னையே மொய்ப்பதாகப்பட்டது. பூஷன் விஷயத்தை ஆஃபீஸ் முழுக்க தூவி விட்டிருப்பான். அவனது துரதிர்ஷ்டம், மடத்தனம் எல்லாருக்குமே தெரிந்து விட்டிருக்கோம். அவர்களெல்லாம் அவனை பரிதாபமாக பார்க்கிறார்கள் அல்லது கேலியாக. அவனால் எதிர்கொள்ளவும் முடியவில்லை, சகித்து கொள்ளவும் முடியவில்லை. விடுப்பு எடுத்து கொடுத்து விட்டு எழுந்தான். என்ன சார், வீட்டுக்கா? பூஷன். காட்டுக்கு. எங்கே போனாலும் நம்ம நிழல் நம்ம கூட தானே வரும். கொல்லாதையா. இந்த நிமிஷம் உங்கள் மன உளைச்சலை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நான் தான். உங்களுக்காக நான் லீவ் போடவும் தயாராக இருக்கேன். எங்கே போகணும் சொல்லுங்கள்? மனுஷங்களே இல்லாத இடத்துக்கு. எனக்கு தெரியுமே, வாங்க, அழைச்சிட்டு போகிறேன். பார். கார்பெட் விரிக்கப்பட்ட தரை.
வட்ட வட்ட மேஜைகள், சுற்றிலும் குட்டி குட்டி நாற்காலிகள், மெல்லிய வெளிச்சம், ஏராளமான ஏசி குளிர்ச்சி. உள்ளே நுழைந்து சிறிது நேரத்துக்கு பிறகுதான் கண்களில் காட்சிகளே தெரிய வந்தது. திவாகர் முதலாக பாருக்கு வந்திருந்தான். எங்கு வந்திருக்கிறோம் என்று பிரச்சை கூட இல்லை அவனுக்கு. மனதில் இரைச்சல், நள்ளிரவு நேரத்தின் அலையோசை போல ஆர்ப்பரிப்பு. பூஷனின் பின்னால் நாய்க்குட்டி போல வந்திருந்தான். வியப்பாகத்தான் இருந்தது. யார் இந்தாள்? மாயாவியா இல்லை மந்திரவாதியா? விரல் சொடுக்கும் நேரத்தில் எல்லாவற்றையும் தலைகீழாக்கி விட்டானே. அதுவரை வாழ்ந்த அர்த்தமற்ற வாழ்வை கடலை தோலை உரிப்பது போல உரித்தெடுத்து விட்டான். முழுமையாக அறிந்தவன் போல என்னை இயக்குகிறான். அடுத்து என்ன செய்வான் என்று யோசிக்கும் போதே பேரர் மது வகைகளை கொண்டு வந்து வைத்தான். உங்களுக்கு இன்னமும் அதிர்ஷ்டம் இருக்கு சார் என்றபடி பொன்னிற திரவத்தை சோடா கலந்து கொஞ்சம் குடித்துவிட்டு பேசினான் பூஷன். என்னது என்று கேட்காமலே ஸ்வப்னாவுக்கு இன்னும் கல்யாணமாகலை என்றான். உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டம் இருக்குது சார் என்றபடி பொன்னிற திரவத்தை சோடா கலந்து கொஞ்சம் குடித்துவிட்டு பேசினான் பூஷன். என்னது என்று கேட்காமலே ஸ்வப்னாவுக்கு இன்னும் கல்யாணமாகலை என்றான். அவள் பெயரை கேட்கும்போதே நெஞ்சில் ஐஸ் கட்டி வைத்தது போல சிலிர்ப்பதை உணர்ந்த திவாகர் பூஷன் வாயிலிருந்து அடுத்து என்ன வார்த்தைகள் வரப்போகிறதோ என்று பார்த்தான். உங்களுக்கு சான்ஸ் இருக்குது சார். முன்பு மிஸ் பண்ண ஸ்வப்னாவை மிஸ்ஸஸ் ஆக்கிக்கலாம். உளராத. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலும் நான் ஸ்டெடியாக தான் இருப்பேன் சார். நீங்கள் நல்லா இருக்கணும். மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் யூ. உங்களுக்கு துளியும் பொருத்தமில்லாத மனைவியை விலக்கி வச்சுட்டு ஸ்வப்னாவை சேர்த்துக்கோங்க சார். வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவீங்க சார் நீங்கள். அது இனி சாத்தியமே இல்லை. ஏன் சாத்தியமில்லை? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதையும் பண்ணிட முடியாது. எடுத்தேன் முடித்தேன்னு பண்ணலாமே. நீங்கள் சரின்னு 2 எழுத்து சொன்னால் மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு ரவுண்டு ஊற்றிக்கொண்டே பூஷன் சொல்ல, ஒரு புயல், ஒரு சுனாமி, ஒரு பூகம்பம் நொடியில் சூழ்நிலையே புரட்டி போட்டுடுச்சு. 100 டிகிரி வெயில் அடிக்கும் சித்திரையில் ஒரு நாளில் பெய்யும் சில மணி நேர கோடை மழையில் பருவகாலமே மாறிவிட்டது போல சில்லிப்பு வந்துடலையா? அந்த மாதிரி நொடியில் ஸ்வப்னா உங்கள் மனைவியாகி உங்கள் அந்தஸ்தையே உயர்த்திடுவா பாருங்க. தனக்கென்று வாங்கிய மதுவையும் பூஷனுக்கு கொடுத்துவிட்டு பில் பே பண்ணிவிட்டு வெளியேறினான் திவாகர். அவனுக்கு ஏசி பார் கூட எரிதழலாக இருந்தது. நேராக வீடு வந்து சேர்ந்தான். வாசலில் நின்ற மனைவியை ஒரு செகண்ட் பார்த்தான். மஞ்சள் பூசிய முகம், அலை போல கூந்தலில் மலர்ந்திருந்த மல்லிகை, பிறை நெற்றி, மருளும் விழிகள், சிமிழ் மூக்கு, ஈரம் பரவிய இதழ்கள், ஓரமாக புன்னகை எறும்பு, கீற்றாக பிளந்த அதரங்களுக்கிடையே பளிச்சிட்ட பச்சரிசி பல்வரிசை. ஓவியமாக நிற்கிறாள். இந்த எழிலை தரிசிக்கத்தான் ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வருகிறான் அவன். ஆனால் இப்போது அந்த காட்சி அவனுக்கு கசக்கிறது. வாசலில் நின்று கொண்டு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது? இந்த மினுக்கு வேலைகளிலும் பசப்பு வார்த்தைகளிலும் மயங்கி மண்ணாக போனது போதாதா என்ற கோபம் கொப்பளித்தது. இப்படி ஒரு கோலத்தில் பார்த்துவிட்டால் வந்த விபரீதம்தானே எல்லாமே என்று நினைக்கையில் உமாவை முதலில் பார்த்த நாளும் காலண்டராக கண்ணில் தெரிந்தது. தரகர் மூலம் அந்த கிராமத்துக்கு போனது. முல்லையூர் என்ற பெயரே வசீகரமாக இருந்தது. திவாகருக்கு ஹோம்லியான பெண் வேண்டியிருந்தது. சிட்டியின் நாகரிக பெண்கள் மீது ஒருவித ஒவ்வாமை. அவர்கள் ரூல்ஸ் பேசுவார்கள். ஈகோ உள்ளவர்கள். படித்து வேலை பார்த்து சம்பாதிப்பதால் ஆதிக்க மனோபாவம் இருக்கும். குடும்பத்திற்கேற்ற பெண் என்றால் அதை கிராமத்தில்தான் தேட வேண்டும் என்று ஒரு எண்ணம். முல்லையூர் பழைய ஜமீன்தார் வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு காலத்தில் சீரும் சிறப்புமாக இருந்ததற்கான அடையாளங்களோடு இருந்த பழமையான அந்த வீட்டுக்குள் நுழைந்தேன். செல்வங்கள் எல்லாம் துடை தெரியப்பட்டு வறுமை தாண்டவமாடி கொண்டிருந்தது. நரைத்து இழைத்த பெரியவர் புஷ்டியான கொத்து மீசையை வருடியபடி, பேர் ஒன்றே போதும், 8 ஊர் எழுந்து நிற்கும், அந்த மரியாதை ஒன்றும் போதாதா என்றார். ஆமாம், ஜமீன்தார் மகள்கிற பேர் ஒன்றே போதும், வேற எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது என்றார் தரகர். பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா நான் என் மாமன் மகளை கட்டியிருப்பேன். குடும்பத்துக்கு ஒற்றை வாரிசு அவள். சொத்து மதிப்பு 1 கோடி. அட்ரஸ் கொடுங்க சார் என்று கேட்டு வாங்கி கொண்டார் தரகர். உமா இஞ்சி கறிவேப்பிலை போட்ட மோர் கொடுத்து வணங்கினாள். பார்த்த மட்டில் மனதில் அனுதாபம் ஏற்பட்டது அவனுக்கு. அற்புதமான சிற்பம். கவனிக்க ஆள் இல்லாமல் சோபை இழந்தது போல மெலிதாக சோகம் பூசிய அந்த முகம் அவனை என்னவோ செய்தது. உடனே பிடிச்சிருக்கு என்றான். சம்மதமா என்று கேட்டான். சாதகமான பதில் வந்தது. எளிமையான திருமணம், இல்லறம். ஒரு சீர் இல்லை.
தலை தீபாவளி இல்லை, மாமனாரிடமிருந்து ஒரு சல்லி பெயரவில்லை. பெண்ணை கொடுத்ததே பெரிய விஷயம் என்பது போல அவர் தோரணையாக வருவதும், இருந்து விருந்தாடுவதும், தன் தேவைக்கானதை இங்கிருந்தே எடுத்துக்கொண்டு போவதும் ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்தால் மனதில் அடர்த்தியான கசப்பு உண்டாயிற்று. அறைக்குள் அடிப்பட்ட புலி போல நிம்மதி இல்லாது அலைந்தா. எவ்வளவு நேரம் போனதோ. பசித்தது. கதவை திறந்தவன் திகைத்தான். உமா காப்பி கோப்பையுடன் அறைவாசலில் நின்ற வண்ணமே இருந்தாள். கல்யாணமான நாளிலிருந்து ஒரு முறை கூட நீங்கள் கோபமாயிருந்து நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு நீங்கள் நடந்து கொண்ட விதம் எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. உங்கள் பாராமுகம் வேதனையாக இருக்குது. என்ன பிரச்சனைன்னு தயவு செஞ்சு சொல்லுங்களேன். என்னால் ஏதாவது உதவ முடியுதான்னு பார்க்குறேன். வயிற்றில் பசி காய்ந்தது. ஆனால் உமாவின் சமையலை சாப்பிட்டால் தன் கோபம் வடிந்து பழையபடி ஆகிவிடுவோமோ என்ற தயக்கம் அவனை சாப்பிட விடாது பட்னியோடு பால்கனியில் உட்கார வைத்திருந்தது. பிரச்சனையே நீதான் என்றான். உமா திடுக்கிட்டாள். நானா? அதிர்ச்சி குரலில் தெரிந்தது. நான் என்ன தவறு பண்ணேன்? என்ன அறியாமல் ஏதாவது செய்திருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறேன். வெரி குட். நீ மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு போய் சேரு என்றான் முகத்தை திருப்பிக் கொண்டு. சில நொடி அவர்களுக்கிடையில் கனமான மௌனம். உமா மௌனத்தை உடைத்துவிட்டு மெதுவாகச் சொன்னாள். சரி, சாப்பிட வாங்க. அவள் சுலபத்தில் ஒப்புக்கொண்டது மகிழ்ச்சி அளித்தது. தேங்க்ஸ் என்றான். சாப்பாடு வேணாம், நீ போறேன்னு சொன்ன சந்தோஷத்திலேயே மனசும் வயிறும் நிரம்பி போச்சு என்றான் அவன். அறைக்குள் போய் முடங்கி கொண்டான். அரைவாசலில் சிறிது நேரம் நின்ற உமா ஒரு பெருமூச்சோடு அங்கிருந்து விலகினாள். தன் துணிமணிகளையும் பொருட்களையும் சேகரித்து பெட்டியில் திணித்து கொண்டாள். அதிகாலையில் புறப்பட்டு போய்விட்டாள். திவாகர் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். விஷயம் இத்தனை சுலபமாக முடிந்துவிடும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. என் பேச்சுக்கு கட்டுப்பட்டு போனாளா? ஒருவேளை அவளும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் காத்து கொண்டிருந்தாளா என்று ஒரு கணம் சந்தேகம் மின்னலடித்தது. எப்படியோ தொல்லை பண்ணாமல், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாமல், மரத்துக்கு வலிக்காமல் சருகு காற்றில் பறந்து விட்டது போல போய்விட்டாள். சட்டப்பூர்வமாக விலகுவதிலும் சிரமம் இருக்காது. விஷயத்தை உடனே பூசனிடம் சொல்ல வேண்டுமே. ஸ்வப்னாவிடம் பேசுகிறேன் என்றானே. அவசரமாக ஆஃபீஸுக்கு தயாரானான். என்னால் நம்பவே முடியல சார் என்றான் பூஷன். முன்தினம் போட்ட சரக்கின் சிவப்பு இன்னும் கண்களில். எனக்கும் ஆச்சரியந்தான். ஆனால் உமாவோடு 7 மாதம் வாழ்ந்தவன் என்கிற வகையில் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அனிச்ச மலர் அவள். வார்த்தைகளில் சூடு அவளை சுட்டு எரித்திருக்கோம். அவ்வளவு மென்மையானவங்களா? ஆமாம். அந்த குணத்தில் மயங்கி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அஃப்கோர்ஸ். பிறகு ஏன் சார் விரட்டிட்டீங்க? பூஷன், என்ன பேசுகிற நீ? அவ எனக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லைன்னு சொன்னவன் தானே நீ? ஆமாம் சார், இப்போவும் சொல்கிறேன். உங்களுக்கும் அவங்களுக்கும் பர்சனாலிட்டி ஏணி வச்சா கூட எட்டாது. அழகில் நீங்கள் வட துருவம்னா அவங்க தென் துருவம். என் கணிப்பு தப்பாது சார். ஜோடி பொருத்தம் நிகழ்ச்சிகளில் ஜட்ஜாக இருந்திருக்கேன். அப்புறம் என்னையா என் மனைவிக்காக நீலி கண்ணீர் வடிக்கிற? நான் சொல்ல வந்தது மனப்பொருத்தம் பற்றி. அதை பற்றி நீ பேசாத. நீ எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றப்பாரு. ஸ்வப்னா மேட்ரு தானே? நேற்று நைட்டே அவங்கள பார்த்து பேசிட்டேனே. நேத்தேவா? உங்கள் பங்கையும் சேர்த்து குடிக்க வச்சுட்டு போனீங்கல்ல சார், அதுக்காகவாது நான் சின்சியராக இருக்க வேண்டாமா? சொல்லு. ஸ்வப்னா என்ன சொன்னா? பரபரத்தான் திவாகர். சொன்னால் ஃபீல் பண்ணக்கூடாது. அவரை நான் ஜென்டில்மேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நாலாந்தரமாக இப்படி இருப்பாருன்னு நினைக்கல. என்னை மனசால் நினைக்கவும் அவருக்கு யோகிதை கிடையாது. கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் ஒழுங்காக குடித்தனம் பண்ண சொல்லுன்னு முகத்தில் துப்பாத குறையாக சொல்லிட்டாங்க சார். பூசன் சொல்ல மடேர் என்று மண்டை பிளந்தது போல ஆயிற்று திவாகருக்கு. பாய்ந்து பூசன் சட்டையை பிடித்தான். யூ ஃபுல். தண்ணி போட்டுட்டு போய் கண்டபடி பேசி காரியத்தை கெடுத்துட்டியா? கையே எடுங்க சார். யாராவது பார்த்தா என்ன தப்பாக நினைக்க போகிறாங்க? தண்ணி போட்டாலும் நான் ஸ்டெடியாக தான் இருப்பேன். நீங்கள் தான் ஒன்றும் போடாமலே தடுமாறுறீங்க. ஸ்வப்னா மேலே காதல்னா உங்களை தேடி வந்த காலத்திலேயே வளைச்சி போட்டிருக்கணுமில்ல. தும்ப விட்டு வாழை பிடிச்சா வலிக்கிட்டு தானே போகும். பேசாத, கொன்னுடுவேன். உன்னால தான் எல்லாமே. நீ விஷம், நீ சதிகாரன். நல்லா இருந்த என் வாழ்க்கையை ஒரே நாளில் குரங்கு பூமாலையை பிச்செறிஞ்சாப்புல பண்ணிட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன். நான் 1000 சொல்வேன் சார். உங்களுக்கு புத்தி எங்கே போச்சு? ஏதோ என் மனசில் பட்டதை நான் யதார்த்தமாக சொல்லி வச்சேன். நீங்கள் இவ்வளவு சீரியஸாக எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? திவாகரின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு அப்பால் நடந்தான் பூசன். திவாகர் தலை சுற்றி நாற்காலியில் பொத்தென்று விழுந்தான்.
ஸ்வப்னா முகத்தில் இனி விழிக்க முடியுமா? உமா மன்னிப்பாளா? அவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது? ஒருவன் பேச்சால் மனம் கலைந்தேன் என்றால் ஏற்பாளா? அவன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்த போது அந்த பூஷன் யாரோ ஒரு ஸ்டாஃபிடம், சார், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. உங்கள் படிப்புக்கும் திறமைக்கும் அனுபவத்துக்கும் இந்த வேலையும் சம்பளமும் லாய்க்கானதே இல்லை. நீங்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் பெரிய போஸ்ட்டில் இருந்துட்டு லட்சமாக சம்பாதிக்க வேண்டியவர். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அப்படி ஒரு வேலையை நானே தேடி வைக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.